ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி சாக்ஸ் கிளாத்தில் இன்னொரு மாதிரியான ஒரு ஃப்ளவர் சொல்லி தரப்போகிறேன். அதுக்காக ஃபஸ்ட்டு நான் கிளாஸ் பாட்டில், ஒரு பாட்டிலோட மூடி எடுத்துக்கிறேன். இந்த மூடியை வச்சு நல்லா ரவுண்ட் சர்க்கிள் பண்ணிவிட்டு நல்லா அதை டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணி எடுத்து நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. நமக்கு இது ஃப்ளெக்சிபிள் ஆனாலும் நல்லா சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும். நான் ரெட் கலர் கிளாத் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு இது நல்லா சாக்ஸ் கிளாத்தை நீங்கள் இழுத்து விடுங்க. சாக்ஸ் கிளாத் நல்லா உங்களுக்கு நீங்கள் எந்த அளவு இழுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வரும். அதுக்கப்புறமா நாட் போட்டுக்கோங்க. நமக்கு எப்படி பூக்கு நாட் போடுவோமோ அந்த மாதிரி நம்ம 2 நாட் போட்டுக்கோங்க. போட்டு எடுத்துகிட்டு மீதி பேலன்ஸ் அந்த துணியை நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணினதுக்கப்புறம் நான் என்ன லீவ்ஸ் செய்ய போகிறேன். அதே மெஷர்மெண்ட்டில் தான் எடுத்திருக்கேன். திரும்ப இது க்ரீன் கலர் துணி. அந்த துணியை வச்சுட்டு நல்லா நீங்கள் சாக்ஸ் கிளாத்தை எடுத்து கீழே பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அது வந்துடும் உங்களுக்காக. நான் நம்ம எவ்வளோ டைட் பண்ணி எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு அந்த லீவ்ஸ் நல்லாயிருக்கும். அதுக்காக நீங்கள் டபுள் லேயர் கொடுக்கணுமாலும் கொடுத்துக்கலாம். நான் சிங்கிள் லேயர் தான் கொடுத்துக்கிறேன். இது கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இவ்வளோதான். அந்த லீவ்ஸை நான் ஃப்ளெக்சிபிள் பண்ணியிருக்கேன். அது கொஞ்சம் நீட்டி விட்டுட்டிங்கன்னா அது நீண்டு வந்துடும். நம்ம என்ன ஷேப்பில் அது கொடுக்குறோமோ அந்த ஷேப்புக்கு அது வரும். அதுக்கப்புறமா ஒரு சில்வர் கலர் கம்பி எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு அதுக்குள்ளாடி வைக்கணும்ல பட்டு, அதை இந்த மாதிரி எடுத்து அதை நல்லா கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிட்டு நீங்கள் விட்டுக்கோங்க. நம்ம ஃப்ளவர் ஃபஸ்ட்டு எல்லாமே ஒன்று ஒன்றா கட்டிக்கணும். கட்டிக்கிட்டு லாஸ்ட் நீங்கள் ஷேப்பை கிளியர் பண்ணிட்டீங்கன்னா போதும். இப்போ நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டா போதும். அப்போவே அட்ஜஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எல்லா ஃப்ளவர் முடிஞ்சதுக்கப்புறம் கூட நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நமக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த மாதிரி விரித்து விட்டுக்கலாம். ரொம்ப அந்த குட்டியாக வச்சுக்கலாம். அந்த ஸ்டம் லீவ்ஸை கொஞ்சம் கர்வ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இப்போ இதை முடிச்சிடுச்சு. இனி நான் க்ரீன் டேப் போட்டு ஒட்ட போகிறேன். க்ரீன் டேப் போட்டு ஒட்டினதுக்கப்புறம் கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் லாஸ்ட்டு அந்த க்ரீன் டேப் போட்டிட்டு அதோட கீழே என்னென்னா கொஞ்சம் ஃபெபிக்கால் வச்சுக்கணும். அப்போ அந்த க்ரீன் டேப் இழவி வராது. அதுக்காக தான் அது நல்லா திக்காக ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கும். இல்லைன்னா சம்டைம் நீங்கள் நல்லா பிடிச்சி சுற்றணும். இல்லைன்னா அது கொஞ்சம் லூஸ் ஆகி வந்துகிட்டே இருக்கும். இது அந்த ஃப்ளவருக்கு பட்டு போல் மொட்டு. அதுக்காக கொஞ்சம் காட்டன் எடுத்து இதே மாதிரி ஒரு ஸ்டெம்மில் நல்லா இது பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு இதுக்கு மேலே க்ரீன் கலர், நான் க்ரீன் கலரும் வச்சுருக்கேன், ரெட் கலரும். ஃபஸ்ட்டு க்ரீன் கலர் இதை வச்சு நல்லா உள்ளாடி வச்சுட்டு எப்படி சுற்றி நாட் போடுவோமோ அந்த மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு வெண்மனோட காட்டன் அந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் நாட் போட்டுக்கலாம். போட்டுட்டு கூட ரிட்டர்ன் இந்த மாதிரி எடுத்து நீங்கள் போட்டுக்கிட்டாலும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா இதுக்கும் என்னென்னா க்ரீன் டேப் ஒட்டிக்கணும். க்ரீன் டேப் எல்லாத்துலேயும் ஒட்டினா மட்டும்தான் அது அழகாக வரும். இல்லை சேர்த்து ஒட்டிக்கலாம்னா அது கரெக்டாக வராது உங்களுக்காக. க்ரீன் டேப் ஒட்டும்போது ஸ்டார்டிங்கில் கம் வேண்டாம். இந்த க்ரீன் டேப்பில் லைட்டாக ஒரு கம் இருக்கும். பட் அது அந்தளவு சக்ஸஸாக இருக்காது. அதுக்காக தான் இப்போ நான் ரெடி பண்ணிவிட்டேன். ஏனி எல்லா ஃப்ளவரையும் ஜாயின் பண்ண போகிறோம். எல்லா ஃப்ளவரும் நான் ரெடி பண்ணிவிட்டேன் நிறைய. இப்போ நம்ம ஜாயின் பண்ணிக்க போகிறோம். இப்போ இதே மாதிரி நீங்கள் நல்லா சுற்றி கட்டிக்கிட்டு ஒவ்வொரு ஃப்ளவர் கட்டி முடிச்சதுக்கப்புறம் த்ரெட்டை என்ன பண்ணால் கட் பண்ணி எடுத்துடணும். எடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும், அந்த க்ரீன் டேப் இருக்குல்ல அது போட வேண்டியது இருக்கும். ஏன்னா லாஸ்ட் அப்படி போட முடியாது. இடையில லீவ்ஸ் இருக்குல்ல அது நீங்கள் அட்டாச் பண்ணிக்கோங்க. எத்தனை லீவ்ஸ் வேணுமோ அந்த அளவு நம்மளோட விருப்பப்படி, நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான். இதில் நான் 2 லீவ்ஸ் தான் எடுத்திருக்கேன். ஒரு 5 ஃப்ளவர் அந்த மாதிரி தான் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு ஜஸ்ட் இந்த மாதிரி ரோப் பண்ணிக்கோங்க. நல்லா அதை நல்லா இழுத்து பண்ணிக்கணும். இழுத்து பண்ணிவிட்டு இதிலே கம் ஒவ்வொன்றும் முடிய தடவிக்கோங்க. இல்லைன்னா அது இடையில உழுது லூஸ் ஆகிடும். இல்லை அதுக்கப்புறம் நீங்கள் லாஸ்ட்டு ஃபினிஷிங் பண்ணும்போது அது நல்லா இருக்காது. அதுக்காக தான். அப்புறம் நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணது வேஸ்ட் ஆகிடும். இது நம்ம வீட்டில் சும்மா இருக்கும்போது நமக்கு டைம் பாஸ் ஆகலைன்னா கூட நமக்கு இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருந்து நம்ம வீட்டை நம்மளே டெக்கரேட் பண்ணிக்கலாம். நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும். இப்போ நான் லாஸ்ட்டு ஃப்ளவர் மேல்வடி பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதனால் ஃப்ளவர் டேர்ன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி செய்துட்ருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி பண்ணுங்க. ஏன்னா அந்த நாட் போடும்போது ஃபஸ்ட்லேருந்து போடும்போது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ நம்ம ஃபுல்லாகவே ஃப்ளவர் இவ்வளோ தான் முடிச்சுட்டு இது இவ்வளோ முடிச்சுட்டு லீவ்ஸை செட் பண்ணிட்டேன்னா எனக்கு ஃப்ளவர் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நான் எனக்கு பிடிச்ச மாதிரி நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இது நீங்கள் ஸ்டெம் இந்த பக்கம் வைக்கலாம், அந்த பக்கம் வைக்கலாம். நமக்கு என்ன மாதிரி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி நமக்கு வச்சுக்கலாம். இந்த சேனல் பிடிச்சதுனா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு சாக்ஸ் கிளாத் ஃப்ளவர் வச்சு நான் நிறைய ஃப்ளவர் மேக் பண்ண உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். என்னோடய சேனலில் இன்னும் ஃப்ளவர் நிறைய மேக் பண்ண பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஹாவ் அ நைஸ் டே. ஹேண்ட் ஒர்க் பண்ணுங்கள். தேங்க்யூ.